திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்மள திரு அண்டப்பகுதிங்கிறதுல 40 லைன் கிட்ட ஏதோ பார்த்தோம் இல்லையா? எங்க பார்த்தோம்? முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க, ஏனத்து நல் எயிறு அணிந்தோன் காண்க, காண புலி உரி அறையோன் காண்க, நீற்றோன் காண்க நினைதொரும் நினைதோறும் ஆற்றேன் காண்க, அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. பரமன் பார்த்துட்டோமோ? அதான் இது வரைக்கும் பார்த்தோம். பரமன் காண்க பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க, அற்புதன் காண்க அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. அதாவது அவர் ஈஸ்வருடைய உண்மையான தன்மையை உணர்ந்து வர வாக்கு. இப்போ அவாவாளுக்கு அவாவா இருக்கிற நிலையில அந்த அந்த பிளேன்ல தான் அந்த பரம்பொருள்கிட்ட கனெக்ட் ஆக முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பிளேன் எல்லாம் கிடையாது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்தாதான் பிளேனு. நம்ம உருவத்தோட இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறது, அந்த உருவத்தோட இருக்கிற ஈசன் கிட்ட கனெக்டட் ஆகிறோம்னா, இப்போ கோவிலுக்கு போய் அந்த ஒரு விக்கிரகம் தான் பகவான்னு பாக்குறவாள் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாரும் மேல கீழே லெவல் ரேஞ்செல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பரம்பொருள் கிட்ட கனெக்டட் ஆகணும், அவ்வளவுதான். அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எல்லாமே சித்தும் ஜடமும் சேர்ந்ததுதான். அதுல இந்த ஜடத்தை பிரிச்சு அந்த சித்துக்கிட்ட கனெக்டட் ஆகிறதுங்கிறது தான் பாயிண்ட். அதனால் விக்கிரகத்தை பார்த்து அதுக்கிட்ட கனெக்டட் ஆனாலும் சரி, பரம்பொருள்னு அப்படியே என்னது ஒளி வடிவமா ஏதோ மெடிடேஷன்ல அது ஏதோ அவாவா பாவத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கிட்ட எப்படியோ கனெக்டட் ஆனா சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் மாணிக்கவாசக பெருமான் எப்படி அந்த ஈசனை உணர்ந்தாரோ அதோட வெளிப்பாடு அந்த வார்த்தைகள்லாம். அது வார்த்தைகள் இல்லை, அது அப்படியே அனுபவம் தான். அது முன்னோன் காண்க முழுதோன் காண்க, எல்லாமாவும் அதே தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதியாவும் அதுதான் இருக்கு. அதுல இருந்து தான் எல்லாம் உண்டாயிருக்கு. எல்லாமாவும் அதுவே தான் விரிஞ்சிருக்கு. தன்னேர் இல்லோன் தானே காண்க, அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு பொருளுமே இல்லை. அதுக்கு கம்பேர் பண்றதுக்கோ அதோட அதுக்கு அந்நியமா ஏதாவது இருந்தா தானே அதோட கம்பேர் பண்றது, அது தெரிஞ்சுக்கிறதும் அதே பொருள் தான். அப்படி உணர்ந்த அது அவரோட அந்த அனுபவத்தோட இஃபெக்ட். அதெல்லாம் அந்த வேர்ட்ஸ். ஏனத்து நல் எயிறு அணிந்தோன் காண்க, அதான் அந்த வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவோட கொம்ப ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்கிறவர், புலியோட தோலை இடுப்புல வஸ்திரமா அணிஞ்சுட்டு இருக்கிறவர், விபூதி தரிச்சுட்டு இருக்கிறவர். அது அதனுடைய தன்மையை நினைதோறும் ஆற்றேன். அந்த தன்மையை ஹிருதயத்துல வாங்கிக்க அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இட் பிரேக்ஸ் டவுன் கம்ப்ளீட்லி. ஆற்றேன்னா என்னால தாங்க முடியலன்னு அர்த்தம். தாங்க முடியலங்கிறது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இட் டிப்ஸ் அண்ட் இட் லூசஸ் இட் செல்ஃப். இட் பிரேக்ஸ் டவுன் எவ்ரி டைம் இட் இஸ். அது அந்த அனுபவத்தோட கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு தடவையும் இட் பிரேக்ஸ் டவுன். அந்தோ கெடுவேன், ஐ வில் லூஸ் மை செல்ஃப். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸே கம்ப்ளீட்டா போயிடும் அந்த அனுபவத்துல. அது இட் வில் ஸ்வாலோ மீ. இன்னிசை வீணையில் இசைந்தோன், அப்படியே மியூசிக்கா. அது அவ்வளோ ஒரு சட்டில் திங். அது அந்த மியூசிக்குங்கிறது என்ன, அதாவது அந்த பரம்பொருள் நாதம் விந்து அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த நாதம்ங்கிறது அந்த அனுபவம் தான் அப்படியே
ஒரு சவுண்ட் ஃபார்ம்ல பிரவகிக்கிறது. இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க, அன்னது ஒன்றவ்வையின் அறிந்தோன் காண்க. அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற பொருளும் அதேதான். பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. எல்லாத்தையும் கடந்த பொருள், எல்லாத்துக்கும் ஆதியா இருக்கிற பொருள். எப்பேற்பட்ட சாமர்த்தியம் இருக்கிறவாளா இருந்தாலும் இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் சாமர்த்தியம், இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் சென்ஸா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட ஐடென்டிஃபிகேஷனா இருந்தாலும், அந்த ஐடென்டிஃபிகேஷனை வச்சுண்டு அறிய முடியாத பொருள். அற்புதன் காண்க, அநேகன் காண்க. இட்ஸ் அ கிரேட் வண்டர். அதே தான் எல்லாமாவும் ஆயிருக்கிற பொருள். சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, விச் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். அப்படி இருக்கிற பொருள். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, வெளியில வாக்கால சொல்ல முடியாதுங்கிறது இல்லை. அந்த கரணங்கள், மனசு, புத்தி, சித்தம் எதாலையும் அது தொடவே முடியாது. ஏதாவது இண்டிவிஜுவல் சென்ஸுங்கிறது அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு சொன்னா அதை அதனுடைய தன்மையை எடுக்கவே முடியாது. எனக்கு எப்போ இந்த ஹிந்தி பஜன்ல வர்றதுதான் தோணும். சமுத்திரத்தோட ஒரு டிராப்லெட். இந்த டிராப்லெட்டும் சமுத்திரமும் அதே தான். ஆனா அந்த டிராப்லெட்டுங்கிற ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற வரைக்கும் அது அந்த சமுத்திரத்தோட தன்மையை எப்படி அந்த டிராப்லெட் உள்வாங்கிக்க முடியும்? அந்த சமுத்திரத்தை தனக்குள்ள அடக்கிக்க முடியுமா? சமுத்திரத்தை நான் புரிஞ்சுட்டேன், நான் சமுத்திரம் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன், அதுல இருந்து தான் நான் வந்திருக்கேன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? It can only lose itself. It can only lose its identity in the ocean, become the ocean itself and be that. அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை எங்க. சித்தமும் செல்லா கிராஸோ சட்டிலோ எந்த லெவல்லையும் அதனுடைய தன்மையை ஒன்றும் தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு சொல்லி எதுவுமே ஆகிறதுக்கு இல்லை. சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. ஆனா அப்படியே எல்லாத்தையும் கடந்திருக்கிற பொருள் அன்புக்காக. அன்புக்கு மட்டும் வசப்பட்டு யார் அந்த அன்பு அது அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. அது there is a limitation of expression. ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே சொல்லிப்போம். யார் அந்த அன்பு ஹார்பர் பண்ணிட்டு இருக்காளோ, யார் அந்த அன்போட இருக்காளோ, எப்படி அவளோட போக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவளோட ரேஞ்சுக்குள்ள அது கிடைக்கிறது அவளுக்கு அனுபவிக்கிறதுக்கு. அதான் பக்தி வலையில் படுவோன்னு காண்க. எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா இதுக்கு ஒன்றும் தனக்குன்னு ஒரு தன்மையும் கிடையாது இல்லையா? அதனால உண்மையான அன்பு மாத்திரம் எங்க இருக்கோ, அவ எப்படி ஸ்மரிக்கிறாளோ, எப்படி அதுகிட்ட கனெக்டட் ஆகணும், எப்படி ரிலேட் ஆகணும்னு பாக்குறாளோ, அந்த ரேஞ்சில் அவளோட கனெக்ட் ஆகி அவளுக்கு ஒரு ஆனந்தத்தை, தன்னோட அனுபவத்தை கொடுக்கக்கூடிய பொருள். பக்தி வலையில் படுவோன் காண்க, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இட் இஸ் அ யுனிக் திங். திருப்பி அதே தான், அதோட கம்பேர் பண்றதுக்கோ எதுக்குமே இந்த ஸ்கோப்பே கிடையாது. இருக்கிறதே ஒரே பொருள் தான். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, விரி பொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க. இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இந்த பலவிதமான காடுகள், இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமா பல பொருட்களாகவும் விரிஞ்சு இருக்கிறதும் அதே, அதாவது பலதா காணப்படுறதும் அதே தான். காணப்படுறது அதே தான்னா, காணப்படுற இந்த உருவத்தோட தன்மை குணங்களோட இருக்கிறதும் அதோட ஃபார்ம் தான். அதோட இருப்புங்கிற ஆதாரத்துல தான் இது எல்லாமே காணப்படுறது. இந்த இயக்கம் எல்லாமே இருக்கு. ஸோ அதுவும் அதே தான். அதுக்கு அந்நியமா ஒரு தனி எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாதுங்கிறதுனால வாட் எவர் சீம்ஸ் டு எக்ஸிஸ்ட், இட் ஃபார்ம், நேம், இந்த குணங்கள் அது எல்லாமே அதே தான். அப்படி ஒரு அனுபவம் அது ஓதர்ச்சியே, அது அப்படி இஃபெக்ட் அப்படி இருக்கு. முழுதாய் விரிந்தோன் காண்க, அணுத்தரும் தன்மை இளையோன் காண்க. It can be the smallest thing. Identificationல it could be the smallest thing that can be identified. அதுவா இருந்தாலும் சரி, அது இல்லைனாலும் சரி, எல்லாமாவும் அதோட தன்மை தான். இழைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. அதான் அதோட கம்பேர் பண்ணி அதோட கிரேட்னஸோட இது மாதிரி அது மாதிரி, இதை விட ஜாஸ்தி அதை விட குறைச்சல் அப்படின்லாம் ஒன்றும், ஏன்னா அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. அதுக்கு இணையா கம்பேர் பண்றதுக்குன்னு சொல்ற மாதிரி இல்லை. அதோட பெருமைங்கிறது
அதோட கிரேட்னஸ்ங்கிறது பீயிங் இஸ் இட்ஸ் கிரேட்னஸ், அவ்வளோதான். அது இட் இஸ் நாட் கம்பேரபிள் திங். இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க. எல்லாத்துக்கும் ஈசத்துவம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் ஆளுகைக்கு உரிய தன்மை. ஆளுகைனா இங்க ஒன்றும் ரூல் ஓவர் பண்ணி யாரையும் அடக்கிறதுங்கிற அந்த பாவம் இல்லை. அது just by being everything, it rules over everything. Everything happens only in it, because of it. In it, by it, அப்படிதான். For it எல்லாமே. இணைப்பெரும் பெருமையில் ஈசன் காண்க, அரியதில் அரிய அரியோன் காண்க. இட் இஸ் த ரேரஸ்ட் ஆஃப் எனிதிங். எந்த ரேஞ்சில் எப்படி யோசிச்சாலும் எப்படி பார்த்தாலும் அந்த இட் இஸ் அது அதான் இட் இஸ் பியாண்ட் கிராஸ்ப், இட் இஸ் பியாண்ட் பர்செப்ஷன், இட் இஸ் பியாண்ட் கிராஸ்ப். அப்படிங்கிறதுனால வந்து இட் இஸ் வெரி ரேர். அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து அதான் இட் இஸ் யூனிக். அந்த மாதிரி ஒன்று எதையும் அரியதுங்கிறது வந்து ரேருன்னு சொல்றது மட்டும் இல்லை, அது என்ன சொல்றது, அதான் இட் இஸ் யூனிக். அதான் அரிய என்னது, அரியதில் அரிய அரியோன் காண்க, மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. இட் இஸ் யூனிக். இந்த பல பொருட்களா பலதான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் தெரியறதே எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து, எல்லாத்துக்கும் உயிர் அம்சமா இருந்து, அதோட இருப்பு அதோட செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் ஆதரவா இருந்து எல்லாமாவும் இருக்கிறது அந்த பொருள் தான். மருவி எப்பொருளும் வளர்ப்போம். ஒரு பொருள் இப்படி இருக்கு அப்படி இருக்கு இப்படி மாறுறது அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொருள் தான். அதோட ஆதாரத்துல இருக்கிறதுனால தான் எல்லாத்துக்கும் இருப்புங்கிற தன்மையும் இருக்கு, இயக்கம்ங்கிறதும் இருக்கு. மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க, நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. நூல் உணர்வுங்க, நூல்ங்கிறது ரெண்டு விதமாவும் எடுத்துக்கலாம். நம்ம படிக்கிற புஸ்தகத்துக்கும் நூல்னு பேரு. எந்த எந்த எக்ஸ்பிரஷன்னாலையும் தெரிஞ்சுக்க முடியும். புக்ஸ்ல எல்லாம் யாரோ படிச்சுட்டு தன்னோட அனுபவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு புக்கெல்லாம் எழுதியிருக்கா அப்படின்னா அதெல்லாம் படிச்சதுனால அது தெரிஞ்சுன்னு விட முடியுமா அப்படின்னா தேர் ஆல் இண்டிகேட்டர்ஸ் ஒன்லி. படிச்சதுனால இது ஒன்றும் இல்லை, அது பிரம்மம் அந்த அனுபவம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம். சும்மா ஏதோ ஒன்று, ஒரு குழந்தை ஏதோ நல்ல பழம் சாப்பிடுது அப்படின்னா பாப்பா பழம் எப்படி இருந்தது அப்படின்னா அது சாப்பிட்டதோட இஃபெக்ட் அது எப்படி வார்த்தைகள்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஸ்வீட்டா இருந்தது, ருச்சியா இருந்தது, நன்னா இருந்ததுன்னா அது தட் இஸ் நாட் எக்ஸ்பிரஷன். those are all only indicators. இட் வாஸ் குட், இட் வாஸ் ஸ்வீட் அப்படின்லாம் சொன்னா அந்த சாப்பிட்டதோட இஃபெக்ட் எப்படி கிடைக்கும்? பழம் எப்படி இருந்ததுன்னா அது என்ன அனுபவிச்சதோ அந்த பழத்தை சாப்பிட்டு அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? அது அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நூல் உணர்வு யாரோட எக்ஸ்பிரஷன்னாலையும் புக்ஸு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. நம்ம பட்டத்திரி வந்து அந்த பரம்பொருளோட தன்மை எதெல்லாம் பாடுறதுன்னா நிகம சத சகஸ்ரேன நிர்பாசியமானம். வேதங்கள், பலவிதமான சாஸ்திரங்கள், ஸ்ருதி ஸ்மிருதி, அவா இவா பாடினது எல்லாம் வந்து அந்த பரம்பொருளோட தன்மையை தான் பாடுறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நிகம சத சகஸ்ரேன நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். இத்தனை பேர் அதை பத்தி புக் எழுதியிருக்கா, பிரவச்சனம் பண்ணியிருக்கா, லெக்சர் பண்ணியிருக்கா, அதை எக்ஸ்பிளைன் பண்றா, அப்படி சொல்றா. ஆனா ஸ்பஷ்டமா நன்னா கிளியரா தெரியணுமே, அஸ்பஷ்டமா. ஏன்னா அது வந்து அப்படி சொல்லி புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. அது அது வந்து அனுபவத்தினால உணரப்படுற, அதுவே தன்னை உணர்த்தி அதுக்கு தெரிஞ்சுக்கிறவன் வந்து தன்னை அதுல இழந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் அது. அதான் அஸ்பஷ்டம். என்னது, அதான் அரியதில் அரியோன், மருவி எப்பொருளும் நூலுணர்வு உணரா நுண்ணியோன். அது வந்து எக்ஸ்பிரஷன்னால தெரிஞ்சுக்கப்படுற பொருள் கிடையாது. இட் இஸ் சோ சட்டில், இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன், எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன். புக்ஸோ பாவங்களோ, ஆனா எது வேணா வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். எப்படின்னா அது வந்து ஹிருதயத்துல அனுபவத்துல இருந்துட்டு இருக்கிறதே வாட் எவர் ஹேப்பன்ஸ் த்ரூ தட் மீடியம், பர்சன்னு சொல்ல மாட்டேன், தட் மீடியம், அதை பூர்ணமா அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்து அதுக்கு வழங்கி கொடுத்தவாளோ கொடுத்த பொருளோ
ஏதோ ஒண்ணு அது அனிமலோ பேர்டோ ஏதோ ஒண்ணு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பூர்வமா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து வழங்கி கொடுத்துட்டு அப்படின்னு சொன்னா அது மூலமா நடக்கிற எல்லா எக்ஸ்பிரஷன்லயும் அந்த மூலத்தோட எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். இப்ப அண்ணாமலையாரோட வார்த்தைகள்ல அந்த எஃபெக்ட் நன்னாவே பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் வந்து தேர் நாட் வேர்ட்ஸ். அந்த அந்த வார்த்தையை வந்து படிச்சு அதோட வெர்பல் மீனிங்கா பார்த்து அதை புரிஞ்சுண்டு அதை நம்ம அனலைஸ் பண்ணி அதோட இஃபெக்ட் நம்ம அது அந்த வார்த்தைகள் வர்றதையே அது அப்படியே டைரக்டா ஹார்ட்டுக்கு அப்படியே போய் இஃபெக்ட் ஆயிடும், சிஸ்டம்ல கலந்து போயிடும். நமக்கு அது வெர்பல் மீனிங் எல்லாம் தெரியாட்டா கூட பரவாயில்ல, அதோட இஃபெக்ட் வந்து கிடைச்சிடும். அதுதான் வந்து that is the way that is the only way it can, the so called expression the so called expression of that பரம்பொருள் வந்து that is the one way of expressing it and receiving it also. அங்கேயே அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லாம இருக்கிறது தான் வந்து பாயிண்ட். நூல் உணர்வு நூல்ங்கிறது வந்து சூத்திரம்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த இன்னைக்கு பல வித சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து பிரம்ம சூத்திரம் பக்தி சூத்திரம் எல்லாமோ இருக்கு இல்லையா, அதாவது அதுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியது அதனுடைய தன்மைகள் டெஃபனேஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா லேட் அவுட்டா கொடுக்கறது. அது சாஸ்திரங்கள்லாம் கொடுக்கறது அதெல்லாம் அனுபவிச்ச ரிஷிகள் அவெல்லாம் எழுதினது கொடுத்தது, அதெல்லாம் படிச்சாலும் அது தெரிஞ்சுருவோமான எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் தான். அத as I said, அதோட அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த பாப்பா சாப்பிட்ட பழத்தோட டேஸ்ட் நல்லா இருந்தது எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடணும், அப்பதான் தெரிஞ்சுக்க முடியும். அது அந்த மாதிரி ஒரு இஃபெக்ட். நூல் உணர்வு உணரா நுண்ணியோன்னு காண்க. ஸோ இட் இஸ் சோ சட்டில், இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். அதை வந்து அந்த தண்ணி இழந்த நிலையில மட்டும்தான் அதை வந்து வெளிக்காட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியும், உணரவும் முடியும். அப்படி இருக்கக்கூடிய சட்டிலா இருக்கிறதுலயே சட்டிலா இருக்கிறது, மனசெல்லாமும் கடந்து எல்லாத்தையும் விட சட்டிலா இருக்கிறது. நுண்ணியோன் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. நம்ம என்னென்னமோ சொல்றோம், லோகங்கள் மேல எத்தனை லோகங்கள் இருக்கு, பூமிக்கு கீழே எத்தனை லோகங்கள் இருக்கு, ஏதோ அண்டத்தோட வர்ணனை எல்லாம் என்னென்னமோ இருக்கு இல்லையா, மேல கீழே அதெல்லாம் டைம் அண்ட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய பலவிதமான எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே அதுதான். எல்லாமே விரிஞ்சு இருக்கக்கூடிய எல்லா அப்பியரன்ஸாவும் இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. அதுக்கு பிகினிங்கும் கிடையாது எண்டும் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த உண்டாகிற பொருட்கள்ங்கிறது தான் வந்து இந்த காலத்துல உண்டாச்சு, அது எத்தனை காலம் பழசாவனா இருக்கலாம். 4 பிரம்மாண்டத்துக்கு முன்னால உண்டாச்சு. இந்த இவர் ஒரு காக்கா புஜண்டர்னு ஒருத்தர் சொல்லுவாரு, நான் எத்தனையோ சதுர்யுக பிரளயங்கள்லாம் பார்த்துட்டு நான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், எல்லா சதுர்யுகத்தையும் எல்லா ஈவெண்ட்ஸும் இப்படியே தான் நடக்கிறது. அது வாட் எவர் இட் இஸ், அது எத்தனை சதுர்யுகமா இருந்தாலும் சரி, பிரம்மாண்ட காலமா இருந்தாலும் சரி, ஒரு டைம் யூனிட்ல இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த இடத்துல நான் உண்டானேன் அப்படிங்கிற பாவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து சப்ஜெக்ட் டு டைம். ஆனா இந்த பொருள் வந்து இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு டைம் அண்ட் ஸ்பேஸ். இந்த இடத்துல இத்தனாம் தேதி இப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை. அதோட பேஸ்ல தான் டைம் அண்ட் ஸ்பேஸே இருக்கு. டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற அந்த ஆக்சஸே வந்து அதோட இருப்புங்கிற அந்த தன்மையில தான் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸே இருக்கு. நம்மளுக்கு இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஸ்பேஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸ்பேஸ் வந்து பாக்கி 4 பூதங்களும் பூமி ஜலம் அக்னி வாயு எல்லாம் அதுக்கு கண்டெய்னரா வந்து ஆகாசம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குங்கிறது வரைக்கும் நம்மளுக்கு வந்து மனசு புத்திக்கு எட்டக்கூடியது. அந்த ஸ்பேஸுக்கே கண்டெய்னரா ஸ்பேஸோட இருப்புக்கே வந்து இருக்கிற ஆதாரமா இருக்கிறது அது. அந்த மாதிரி காலத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. அதனால அதுக்கு வந்து பிகினிங் எண்டுங்கிறதெல்லாம் கிடையாது. இட் இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க. இந்த ஒரு லிமிட்டட் எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு ஜீவனா ஒண்ணு உண்டாகிறது அப்படின்னு சொன்னா அது அதனுடைய தன்மையினாலதான் உண்டாகிறது. எது மரமோ இப்ப சிவபுராணத்திலேயே பலது சொன்னார் இல்லையோ, பல்விருகம் பலவிதமான மிருகங்கள், பூச்சி என்னது ஆரம்பத்துல என்னவோ அது வரமாட்டேங்கிறது, ஏதோ ஒண்ணு வந்துட்டு போட்டோம். மரமா இருந்தாலும் சரி, மனுஷாலா இருந்தாலும் சரி, ஆடு மாடா இருந்தாலும் சரி, புழு பூச்சியா இருந்தாலும் சரி,
ஏதா இருந்தாலும் சரி அந்த ஒரு லிமிட்டெட் எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒரு உருவத்தோட அப்படி உண்டாகிறதுங்கிறத வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்டாகிறதுங்கிறதும் அதோட வேலையை தான். அது நடத்துறதுனால தான் அந்த சிருஷ்டிங்கிறது. அதுலேருந்து ஃப்ரீடம், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் பிரேக் ஆகி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிறதுங்கிறது இருக்கே, அதுவும் அதோட செயல்பாடு தான். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க, நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. ஸ்தாவர ஜங்கமம்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இந்த சிருஷ்டியில மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து செயல்படுறதுங்கிறது இருக்கு, செயல்பாடு இல்லாம அப்படியே கல்லு மாதிரி இருக்கிறதுங்கிறது. அந்த கல்லுனாலும் அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதுவாகவும் அந்த இந்த மாதிரி அப்படியே ஜடமா இருக்கிற மாதிரி இருக்கிற தன்மையோட இருக்கிறதும், வளர்றதும், நடக்கிறதும், எல்லா ஃபீச்சர்ஸோடையும் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரே பொருள் தான். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க, கற்பமும் இறுதியும் ஆனோன் காண்க. தட் இஸ் த பிகினிங் ஆஃப் திஸ் சிருஷ்டி, கற்பம்ங்கிறது. அப்புறம் அந்த சிருஷ்டியோட கம்ப்ளீட் லயம், எல்லாம் கரைஞ்சு போறது. அந்த பிகினிங்கும் வந்து இந்த இதுலேருந்து தான் உண்டாச்சு. எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு ஃபைனல் பிரளயம் எல்லாம் முடிஞ்சுடுத்து, லயமா எடுத்து இந்த மல்டிப்ளிசிட்டியே இல்லை, காலியா எடுத்துங்கிறது இருக்கிறதும் அதே தான். ஸோ அது வந்து பார்க்கறது அந்த பிரளயத்தையும், அந்த பிகினிங் ஆஃப் பிரளயம் முடிஞ்சு உண்டாக்குற பிகினிங்கையும், அந்த பிகினிங் வந்து பலதா இருந்து அழியறதுங்கிற அந்த பிரளயத்தையும் பார்க்குற பொருளா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் தான் வந்து எல்லா சினிமாவையும் பார்க்கறதுங்கிற மாதிரி. ஸ்க்ரீன் வந்து இருக்கு, அதில் தான் சினிமா உண்டாகிறது. அப்புறம் சுபம் அப்படின்னு போட்டு முடிச்ச உடனே அப்புறம் ஸ்க்ரீன் தான், அந்த மாதிரி இருக்கு. கற்பமும் இறுதியும் கண்டோங்க. லோகம்ங்கிற வேர்ல்டுங்கிற சினிமாக்கு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க, யாவரும் பெற உறும் ஈசன் காண்க. எல்லாரும் வந்து அதை அடையணும்னுட்டு தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கா. பெற உறும், அதுதான் அண்ணாமலையான் சொல்வார், எவ்ரிபடி இஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் தட் ஸ்டேட். என்னன்னா அதுதான் ஃபினிஷ் லைன். எல்லா பிரவൃத்திகளுக்கும் எந்த என்கேஜ்மெண்ட்டா இருந்தாலும், என்ன தியரியோ வேதாந்தமோ நம்மளுக்கு தெரியறதோ தெரியலையோ, எல்லா ஜீவனுக்கும் அந்த ஜீவன் அதுலேருந்து தான் உண்டாகிறது. அது வாழறதே எதுக்குன்னா அந்த நிலையை அடையறதுக்கு தான். அது அடைஞ்சாதான் அதுக்கு வந்து கம்ப்ளீஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஃபினிஷ் லைன் அடைஞ்ச திருப்தி. ஸோ எவ்ரிபடி, எவ்ரி ஜீவா இஸ் சீக்கிங் தட், அந்த அனுபவம். அதை நோக்கி தான் ஓடின்னு இருக்கு எல்லாமே. யாவரும் பெற உறும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க. அதான் என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் சரி, தேவதைகள்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு அம்சம். அவளுக்கு ஏதோ கொஞ்சம் கிரேட்டர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு வந்து 100 அடி கண்ணு தெரியும்னா அவளுக்கு வந்து ஒரு அடுத்த ஊர் வரைக்கும் கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருக்கும். அந்த மாதிரி குணங்கள்ல கொஞ்சம் ரேஞ்சு ஜாஸ்தி, அவ்வளோதான். தேவதைகள்ங்கிறது ஏதோ ஸ்பெஷாலிட்டி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் இருந்தாலும் அதான் என்ன என்ன யோக்கியத்தை இருந்தாலும் பிரம்ம விஷ்ணுக்களாலேயே தெரிஞ்சுக்க முடியாது. என்னதான் யோக்கியத்தை இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்குன்னா அதை பூர்ணமா உணர முடியாது. தேவரும் அறியா சிவனே காண்க, பரம மங்களமான பொருள். பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. அதுதான் பெற்றிங்கிறது ஆக்சுவலா பெருமைன்னு அர்த்தம். அதோட கிரேட்னஸ், அதோட கிரேட்னஸ் என்னன்னாக்க, இருக்கிற பொருள் இருப்பாவும் அதுதான் இருக்கு, செயல்பாடுகளாகவும் அதான் இருக்கு, இருப்பு செயல்பாடுங்கிற கலவையாகவும் அதுதான் இருக்கு. அதுதான் அதோட கிரேட்னஸ். இல்ல அதாவது ரொம்ப இந்த மெடிடேஷன் அது இதுன்னு தியானத்திலே இறங்கி அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு, எங்கேயா ஏகாந்தத்துல மலையில குகையில அப்படியெல்லாம் இருந்து பழகிறவாளுக்கு எதுக்கு வெளியில போகணும், சம்சாரத்துக்கு போகணும், ஏதாவது ஊருக்கு போகணும், யாரையாவது பார்க்கணும், பேசணும், வேண்டாம் போ அப்படின்னு தோணும். இல்லை இந்த பயங்கரமா ஹைப்பரா வேலை பண்ணிட்டு இருக்கிறவா இருக்காளே சிட்டிஸ்ல எல்லாம், அவளை வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருன்னா, ஐயோ சும்மா இருக்கிறது அது ரொம்ப பயங்கர கஷ்டமாச்சே, இந்த ஓட்டத்துலேருந்து நம்மளால விட்ரா பண்ண முடியாது அப்படின்னு தோணுமா இருக்கும். இந்த பொருளுக்கு மட்டும்தான் வந்து அப்படியே சும்மா இருக்கிறதும் ஓகே, 100% ஹைப்பரா ஆக்ஷன்ல இறங்குறதுங்கிறதும் ஓகே. இருப்புங்கிறது இயக்கம்ங்கிற எல்லாமே அதோட தன்மை தான். வந்து ஒரு தன்மையும் இல்லாதது இருப்பு, எல்லா தன்மைகளையும் தனக்குள்ள அடக்கின பூர்ணத்தை இயக்கம். ஸோ
ஸோ ரெண்டுமே அதோடைய தன்மையே தான். அதை காட்டும் விதமா அது ரெண்டும் கலந்து இருந்தாலும் ஓகே, எந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்தாலும் சரி. அதான் வந்து ஆண் அந்த இருப்புங்கிறத வந்து ஒரு ஆணினுடைய தன்மையினாலும், இயக்கம்ங்கிறத ஒரு பெண்ணினுடைய தன்மையினாலும் விளக்கப்படுறது, அது பர்சானிஃபை பண்றது. ஸோ அது ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய இருப்பு இயக்கம்ங்கிற காம்பினேஷன்லயும் இருக்கிறதும் அதே தான். அதுதான் அர்த்தநாரீஸ்வர ரூபம். பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க, அந்த பெருமையுடைய பொருள் அதுதான். கண்ணால் யானும் கண்டேன் காண்க, அதுதான் அங்கதான் ஆச்சரியம். எதாலையும் தெரிஞ்சுக்க முடியாத பொருள், ஆனா என் கண்ணுக்கு புலப்படும்படியா எனக்கு நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும்படியா வந்து வந்துடுத்தே, கண்ணுக்கு முன்னால ஒரு ரூபத்தோட வந்ததே. அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, அந்த காருண்யத்தை என்னன்னு சொல்லுவேன். காருண்யம்ங்கிற தேனை ஒழுகிண்டு அப்படி என்னால ரெக்கக்னைஸ் பண்ணும்படியா வந்துடுத்தே அது. அருள் நனி சுரக்கும், நனிங்கிறது தேன். அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, கருணையின் பெருமை கண்டேன் காண்க. அதே தான் திருப்பி சொல்றார். அது என்னன்னு சொல்றது, அதோட கருணையை என்னன்னு சொல்றது. எதுக்கும் எட்டாத எல்லாமா விரிஞ்சு இருக்கிற பொருள் வந்து தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும்படியா ஒரு உருவத்துல நம்மளுக்கும் நம்மளோட லெவல்ல கனெக்ட் ஆகும்படியா வருது. அந்த கருணையை என்னன்னு சொல்றது, கருணையின் பெருமையை என்னன்னு சொல்றது. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, அதேதான். நான் நம்மளோட ரேஞ்சில் நான் பூமியில ஒரு ஜீவனா வாழறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காருன்னா, அந்த பூமியில தானும் ஒரு ஜீவன் மாதிரி வந்து நம்மள்கிட்ட கனெக்டட் ஆகிறது. புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவன் என யானும் தேரினன் காண்க. அது சரி, இப்ப அது புதுசா ஒன்றும் புவனியில வருது. இப்ப இருக்கிறது எல்லாமே இப்ப கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிற ஆளுகள், ஆடு மாடு மரம் செடி கொடி எல்லாம் அதே தான். ஆனா அதுதான்ங்கிறத உணர்த்தணுமே, அது தெரிஞ்சுக்கணுமே, ரெக்கக்னைஸ் பண்ணணுமே, அப்பதானே இந்த இஃபெக்ட். அதையும் காட்டி கொடுத்துதான். அது ஏதோ ஒரு உருவத்துல வந்தது பூமியில, வந்து இந்த உருவம் நான் தான் அப்படிங்கிறதையும் உணர்த்திட்டு. எங்க விட்டோம்? சிவன் சிவன் என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. தன்னுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தினது மட்டும் அல்லாம கம்ப்ளீட்டா ஹி டுக் ஓவர் மீ. இந்த ஆள்கொள்ளல்கிறது வந்து அந்த ஜீவனுக்கு வந்து நான் ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட் பை மை செல்ஃப், ஐ டோன்ட் ஒர்க் அவுட் பை மை செல்ஃப் அப்படிங்கிறத வந்து உணர்த்துறது. அதுதான் ஆட்கொள்ளல். அதுதான் நம்ம எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்லுவா, என்ன உடல் பொருள் ஆவி எல்லாம் கொண்டாய் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதாவது என்னன்னா, இந்த உருவத்துல நான் இருக்கிறதுங்கிறத நீ இருக்க வச்சிருக்க. நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் இதை சொல்றேன் அதை பண்ணாம இருக்கேன்னா எல்லாம் நீ தான் பண்ற, பண்ணாம இருக்க, நீ தான் அப்படி நடத்திட்டு இருக்க. அந்த பப்பெட் ஷோல வந்து பொம்மையை ஆட்டுற மாதிரி நீ தான் அப்படி பண்ணிட்டு இருக்க. வந்து இன்னொன்னு என்ன, பொருள் என்னோடது நீங்க வந்து வச்சுக்கிறதுக்கெல்லாம் என் கிளைம் பண்ணிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே நீதான் அப்படிங்கறத உணர்த்தணுமே. என்ன திருப்பி விட்டோம் எங்கயோ. ஆட்கொண்டு அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. உருவத்துல வந்து நான் தன்னுடைய தன்மை என்ன, தான் ஒரு பொருளா வந்திருக்கோங்கிறத உணர்த்தினார். அப்புறம் உணர்த்தினது மட்டும் இல்லாம அப்படியே போயிருந்தாருன்னா எனக்கு என்ன பிரயோஜனம். அதனால தன்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, தன்னோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்குங்கிறதே உணர்த்தி காமிச்சார் அந்த ஜீவனுக்கு. ஆட்கொண்டு அருளினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க. அது ஈசன் வந்து கிருபை பண்றார் அப்படிங்கறச்சிய வந்து அவரோட சிச்சக்தி. அதாவது ஈசன் வந்து அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இருப்பு இயக்கம்ங்கிறதோட ரெண்டு பேசிக் தன்மை பார்த்தோம் இல்லையா. அந்த இயக்கம்ங்கிறது அவருடைய அந்த இயக்கம்ங்கிறது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம்ல இட் இஸ் தட் எனர்ஜி விச் இஸ் 100% ஃபோக்கஸ்ட் ஆன் தட் எக்ஸிஸ்டன்ஸ். இருப்பு, சத் இருப்புங்கிறதையே நோக்கி இருக்கக்கூடிய ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி. அதான் சித்து சக்தின்னு சொல்றோம். சித்துங்கிறது இருப்போட உணர்வு. அதுல சத்துல வந்து சலனம் கிடையாது. சித்தோட சலனம் எல்லாமே வந்து இட் இஸ் டுவர்ட்ஸ் சத். அதாவது அந்த இருப்புங்கிறத ஜடத்தை நோக்கி வந்து அந்த ஃப்ளோவே கிடையாது. ஆக்சுவலா ஜடசக்தி ஜடாத்மிகா, சித் சக்தி சித் என்னது சேத்தனா ரூபா எல்லாமே அதுதான். இருந்தாலும் அந்த இந்த பியூரஸ்ட் ஃபார்ம்ல வந்து சித் சக்திங்கிறது வந்து இட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி
சோர்ஸ், அந்த எக்ஸிஸ்டன்ஸ், பியூர் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால தான் அம்பாள் தான் குரு. அந்த சக்தி அது. ஏன்னா சத்துக்கு வந்து இயக்கம் கிடையாது, அதுக்கு குருவும் கிடையாது, சிஷ்யனும் கிடையாது, எதுவும் கிடையாது. தட்சிணாமூர்த்தி ரூபிணின்னு ஒரு நாமா இருக்கு இல்லையா அம்பாளுக்கு, அவள் தான் தட்சிணாமூர்த்தி ரூபத்துல இருக்கு. அதாவது அந்த ஜீவன்களுக்கு வந்து தத்துவோபதேசம் பண்ணி அந்த பரம்பொருள் கிட்ட சேர்த்து வைக்கிறது. அதான் இவர் வந்து இதுல திருவம்பாவையில வந்து அம்பாளோட சக்தி, அத குறிப்பே வந்து சக்தியை வியந்தது. அந்த சக்தியோட வைபவத்தை என்னன்னு சொல்றது, எப்படி அது வெளியில வந்து பிரவருத்தியில இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் கலெக்ட் பண்ணி அந்த மூலத்துக்கு நோக்கி எடுத்துன்னு போய் அந்த மூலத்துல வந்து அடக்கக்கூடிய சக்தி அந்த ஜித் சக்தி. அதுதான் அந்த அம்மையோட தன்மை. அவளை அதனால அனுகிரகம் பண்றதுக்கு ஈசன் வரார் அப்படின்னு சொன்னா அந்த அம்மையோட தன்மை, அது சித் சக்தி. அது எப்பயுமே அம்மையை கூட அழிச்சுன்னு தான் வருவார். நம்ம ஆனைக்கால்ல வந்து ஒரு வைபவம் இருக்கு. பிரம்மா வந்து ஒரு சமயம் இங்க வந்து தபஸ் பண்றாரு அவரோட பாபம் போகிறதுக்காக. ஈசன் வந்து அனுகிரகம் பண்றதுக்குன்னு வராராம், அவர் மட்டும் தனியா. அம்மை போய் என்னை விட்டுட்டு போறேல நீங்க அப்படின்னு கேக்குறாளாம். இல்ல, பிரம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு பொண்ணை பார்த்து, அவர் படைச்ச ஒரு திலோத்தமை, அவளை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாரு. உன்னை பார்த்த அந்த தோஷம் நீங்கிறதுக்கு தான் இப்ப தபஸ் பண்ணி முடிக்க போறார். உன்னை பார்த்தாக்க என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னாராம் ஈசன். சரி, நம்ம 2 பேரும் வந்து வேஷத்தை மாத்திட்டு போலாம் அப்படின்னுட்டு அம்மை வந்து லேடி ஃபார்ம்ல வேஷ்டிலாம் கட்டிண்டு, ஈசன் வந்து மேல் ஃபார்ம்லயே சாரிலாம் கட்டிண்டு 2 பேருமா வந்து பிரம்மாக்கு அனுகிரகம் பண்றான்னு அது ஒரு வைபவம் இங்க நடக்கும். அது என்ன இது குவளைக்கண்ணி, அது அந்த சித் சக்தி இல்லாதக்கு அவர் வந்து அனுகிரகம் பண்றதுங்கிறது வந்து காமனை எரிச்ச மாதிரி. அது ஞான அக்னி, அது இருப்போட அந்த இது வந்து இட் வில் டேக் ஓவர் த இண்டிவிஜுவல் சென்ஸ். அதான் அந்த சாழல்ல இவரும் பாடுவார். அவர் அதுதான் பரம்பொருள், எல்லாத்தையும் கடந்தது. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த இமயப்பாவைய போய் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ இல்லைன்னா இந்த கலை நவீன்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும். அதான் லோகம்ங்கிற இந்த சிருஷ்டி, இந்த நடப்புங்கிறதே வந்து பர்ஃபெக்டா நடக்கிறதுங்கிறது அந்த சித் சக்தியினாலதான். அவளோட கூட வந்து அவளை ஒரு பாகத்துல கொண்டு வந்து கூரன், தன்னோட ஒரு கூரா கொண்டு குவளைக்கண்ணி கூரன் காண்க அப்படி வந்தாரே, அந்த சிக்சக்தியோட வந்து எனக்கு அனுகிரகம் பண்ண வந்தாரே கூட அழிச்சுண்டு. அவளும் தானும் உடனே காண்க, அவளோட சேர்ந்துதான் வந்து அனுகிரகம் பண்ணணும். பரமானந்த பழங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருவர் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை. இது வந்து இந்த இப்பல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆரம்பிக்க. அதாவது அம்மையப்பர் வந்து அவருக்கு பூமியில ஒரு ரூபத்துல வந்து தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி அவருக்கு அருள் பண்ணி ஆட்கொண்டு தன் பால் எடுத்துட்டான்னு சொல்லிட்டாரோ இல்லையோ. அத அந்த அனுகிரகம் பண்ணி அந்த அனுபவத்தை வந்து ஒரு மெட்டபரிக்கா வந்து எக்ஸ்பிரஸ் பண்றார் இப்பல இருந்து தொடங்குறதுல. மெட்டபரிக்னா எப்படி சொல்றது, இந்த ஒரு பூ பூத்துது அப்படின்னா அது ஒரு குழந்தை, நம்ம ஸ்டோரிஸ்ல எல்லாம் குழந்தை பிறந்ததுங்கிறதுக்காக ஒரு அது அப்படி ஒரு தாத்விகம், என்ன தாத்விகமாவா அது என்னன்னு சொல்றது, பூ விரிஞ்ச மாதிரி காமிச்சா அது குழந்தை பிறந்தது அப்படின்னு தெரியும். வந்து வழக்கு அணைஞ்சதுன்னா யாரோ ரொம்ப முடியாதவர் இருந்தாருன்னா அவர் போயிட்டாருங்கிறது அது எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தான் மெட்டஃபர். அந்த மாதிரி ஒரு மெட்டஃபரிக்கா எக்ஸ்பிரஸ் பண்றார் ஈசன் வந்து தனக்கு அனுகிரகம் பண்ணின அந்த அனுபவம், அந்த வைபவத்தை. பரமானந்த பழங்கடல் அதுவே பரமானந்தம்ங்கிற பழம் கடலாம், அதுவே கருமா முகிலில் தோன்றி திருவார் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய வெண்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரசி எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட எஞ்சாய் இன்னருள் நுண் துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேதக்குட்டம் கையற ஓங்கி
இருமுச்சமயத்து பெய்த்தேரினை நீர்ன செய்தர வரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெரும் வாயிடை பருகித் தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன. ஐயோ, அது போயிட்டே இருக்கு. சரி, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி ஆகணும். அது அந்த பரம்பொருள் வந்து பரமானந்த பழங்கடலா இருக்கு. அதாவது ஆனந்தம்ங்கிற பெரிய ஒரு சமுத்திரம். அந்த அதாவது இவர் அந்த மெட்டபரிக்கா சொல்றாரோனோ, அந்த அந்த பரம்பொருள் எல்லாமே அகன்று விரிஞ்சு இருக்கிற பொருள் வந்து ஒரு குரு ரூபத்துல அம்மையோட அம்மையப்பரா ரிஷபாரூடரா ஏதோ சம்திங் வந்து எனக்கு தன்னை உணர்த்தி என்னை ஆட்கொண்டார். இப்ப அத வந்து மெட்டபரிக்கா சொல்றார். பரமானந்தம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு சமுத்திரமா இருந்தது வந்து தான் வந்து ஒரு மேகத்துல அந்த ஜலம் வந்து மேகத்தோட ரூபத்தை பூண்டு குரு மாதிரி ஒரு ரூபத்தை பூண்டு அகன்று விரிந்திருந்த கடல் மேகத்துல புகுந்து ஒரு மழை மேகமா வந்து இந்த திருப்பெருந்துறைங்கிற மங்களகரமான ஒரு மலை மேல ஏறி மலை மேல போறச்சதான் அந்த கிளைமேட் சில்லுன்னு ஆச்சுன்னா மழை பெய்யும் மேகம். ஸோ அதனால பெருந்துறைங்கிற ஒரு மலை மேல திருப்பெருந்துறைங்கிற ஸ்தலத்துக்கு வந்துங்கிறத அப்படி சொல்றார். திருப்பெருந்துறைங்கிற மலை மேல ஏறி திருத்தகு மின்னொளி திசை விரிய அந்த மேகம் அங்க வந்து மலை மேல வந்த உடனே அப்படியே மின்னல் அடிக்கிறதாம். மின்னல் ஒளி மழை பெய்யறதுக்கு முன்னால வந்து அந்த மேகம் ஒன்னோட ஒண்ணு மோதறதே வந்து மின்னல் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் இடி சப்தம் கேட்கும். அது அந்த மேகம் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதறதோட இஃபெக்ட். அந்த மின்னல் ஒளி வந்து எல்லா திக்குலையும் அப்படி பளிச்சுன்னு அடிக்கிறது மின்னல் கொடி. ஐம்புல பந்தனை வாழ் அரவு இரிய இந்த ஐம்புலன்கள்ங்கிற பந்தம்ங்கிற அரவு பாம்பு, இந்த விஷப்பாம்பு மாதிரி இந்த விஷயத்துல வந்து இருத்தக்கூடிய அந்த ஜீவனை பிடிச்சு இந்த கிராஸ் பக்கம் இழுக்கக்கூடிய அந்த பாம்புகள் இருக்கே, ஐம்புலன்கிற பாம்புகள், அதெல்லாம் அந்த மின்னல் ஒளியும் அந்த இடி சப்தத்தையும் கேட்டு பாம்பு பயந்துடும்பா. அந்த ஐம்புல அரவுகள்லாம் பயந்து போயிட்டான். இந்த குரு வந்து மேகமா அப்படி வந்து இடிச்சு மின்னல் ஒளி கிளம்பின உடனே அந்த பாம்புகள்லாம் வந்து பயந்து போயிடுதான். ஐம்புல பாம்புகள் வெண்துயர் கோடை வாத்தலை கரப்ப, அதுமே ஏதோ சம்மர்ல பாடின மாதிரி சம்மர்ல வந்து பயங்கர சூடு அப்படியே கொதிச்சுன்னு இருக்கிறத அந்த சூடெல்லாம் அப்படியே நீங்கி போகும்படியா, அதாவது இந்த ஜீவனுக்கு வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ்ல வாழ்ந்து இந்த சங்கல்பத்தினால பண்றது இந்த கர்மாவோட சைக்கிள் பண்றது, அதோட பலனை அனுபவிக்கிறது, அதோட ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து திருப்பி கர்மாவை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வாசனைகள் உண்டாக்கிக்கிறது, அதோட பலனை அனுபவிக்கிறது, இப்படி பண்ணி 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 சங்கல்பத்தினால அப்படியே சூடு ஏறி கிடக்க அந்த ஜீவனுக்கு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸு, அந்த சூடு வந்து அப்படியே தலை மறைஞ்சு ஓடி போகும்படியா மழை பெய்ய போறது. வெண்துயர் கோடை மாத்தலை கரப்ப நீடு எழுந்தோன்றி வாழ் ஒளி மிளிர. ரொம்ப அழகா ஆகாசத்துல அந்த மேகமா மழை மேகம் வந்து அதான் அந்த மின்னல் அடிக்கிறது, அது வந்து ஏதோ வாள் எடுத்து நம்மளோட பந்தத்தை எல்லாம் கட்டு பண்றதுக்கு வந்தா மாதிரி ஈசன் கையில மழுப்படை ஏந்தின்னு இருக்காரு தன்னை நமஸ்காரம் பண்றவாளோட வினைகளை எல்லாம் கட்டு பண்றதுக்கு. அந்த மாதிரி வந்து ஒளி வீச கூடின வாழை எடுத்துன்னு வந்தா மாதிரி ஜீவ பந்தத்தை கட்டு பண்றதுக்குன்னு வந்திருக்கார். எந்த இப்படி ஜீவனா பிறந்து திருப்பி இந்த கர்மாலேயே விழுந்து நானா வந்து கட்டு பண்ற வரைக்கும் நீங்க இப்படி எல்லாரும் திருப்பி மாட்டிட்டு இதுலயே பிறந்துட்டு இருக்கேன்னு கோபத்தோட வெட்டுறதுக்கு வந்தா மாதிரி இருக்கான். எந்த பிறவியில் கோபம் மிகுத்து முரசி எரிந்து முரசி அடிக்காதான் மேகங்களோட இடி சப்தம், அது வந்து அவரோட முரசு அறையிற மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ற மாதிரி அந்த அருள் மேகம் வந்து மோதி இடி சப்தம் எழுப்பது, முரசி எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி கருணையினால அதை இடிச்சு நான் வந்துட்டேன் அப்படின்னு அறிவிச்சு பூப்புரை அஞ்சலி காந்தல் காந்த சப்தம் கேட்டு இந்த ஜீவன் வந்து தன்னை அறியாம வந்துட்டாரே, நம்மள உத்தரணம் பண்றதுக்கு வந்துட்டாரே அப்படின்னு வந்து ரெண்டு கையும் கூப்பி அந்த திசை நோக்கி தொழறாராம். அது வந்து
காந்தல் பூ மாதிரி அது காந்தல் பூங்கிறது சிவந்த செந்நிறத்துல இருக்கிற பூ. அப்படி விரல் மாதிரி நீளமா இருக்கும் அதோட இதழ்கள். அது வந்து அவருக்கு அஞ்சலி பண்ணி 2 கையும் கூப்புறது வந்து காந்தல் பூ அதுக்கு சமர்ப்பணம் பண்ற மாதிரி இருக்காம். பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட காந்தல் புஷ்பம் மாதிரி கையை கூப்பி நமஸ்காரம் பண்ண அந்த திக்க நோக்கி என்ஜாய் இன்னருள் நுண் துளி அப்படியே டிராப்லெட்ஸா மழை தூறல் ஆரம்பிக்கிற மாதிரி அருள் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. என்ஜாய் இன்னருள் நுண் துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட. அது வந்து இந்த சந்தியா காலத்துல வந்து அது அந்த இந்த மழை பெய்யறதுங்கிறதையே அட்மாஸ்பியரே மாறிடும். அது மழை மேகம் ரொம்ப வந்ததுன்னா டே டைமா இருந்தாலும் இருண்டு போயிடும். அந்த மாதிரி அந்த அருள் ஒளியோட சிவந்த நிறம் அப்படியே எல்லா திக்கிலையும் பறக்கிறதாம். அந்த அருள் மழை தூறல் விழ ஆரம்பிக்கிறச்ச வரையுற கேத குட்டம் கையற ஓங்கி அப்படியே ஜலம் வந்து மலையில கொட்டி மலையிலேருந்து அப்படி வழிஞ்சு கீழே ஓடி வருது. அங்கேயே தங்கி இல்லாதக்கு ஓங்கி இருமு சமயத்து ஒரு பெய்தேரினை அங்க அந்த ஜலத்துக்காக வந்து பல ஜீவன்கள் காத்துன்னு இருக்கு. அது எப்படின்னா அந்த 6 சமயங்கள்ல சஞ்சரிக்க கூடிய பல ஜீவன்கள். அது வந்து சமயங்கள்ல சொல்லப்பட்ட பிராக்டிசஸ் எல்லாம். அதாவது எதுவுமே வந்து அனுபவத்தோட அனுபவம் இருக்கிறவா கைடு பண்றத அதுல அந்த அனுபவத்தோட டேஸ்ட் இருக்கும். அதோட அதை ஃபாலோ பண்றத ரசமா நன்னா இருக்கும். புக்கை படிச்சுட்டு இல்ல நம்மளா ஏதோ அந்த ஜீவனோட கனெக்ஷன் இல்லாதக்கு எந்த பிராக்டிஸ வந்து நம்ம ஃபாலோ பண்ணினாலும் அதுக்கு ஒன்றும் ஹிருதயபூர்வமா ஒரு திருப்தி, ஒரு ரிசல்ட்னா நம்மளுக்கு ஒன்றும் யாருக்கும் எதுவும் பர்சன்டேஜ் மார்க் காமிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது இந்த திருப்தி, அந்த ஒரு பூர்ணதை, அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஹிருதயத்துக்கு ஸ்பர்ஷம் ஆகணுமே, அது ஆகவே ஆகாது. இந்த கர்மா ஜடத்தனமா கர்மா பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஏதோ பண்ணணும்னு ரூல் போட்டிருக்கு, இதுல சொல்லியிருக்கா அவ சொல்லியிருக்கா அதோ பண்ணியிருக்கா இல்லை 4 பேர் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்து நம்மளும் பண்ணணுங்கிற மாதிரி அந்த ஜீவனோட கனெக்ஷன் இல்லாம பண்ணினாக்க அந்த சமயம், அதாவது இந்த மதங்கள் இந்த மதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகள்லாம் வந்து ஒரு ஜீவ அம்சம் இல்லாம அதை ஒரு ட்ரையா ஃபாலோ பண்றது எப்படி இருக்கான்னாக்க பெய்தேர்ங்கிறது வந்து மிராஜ். அது எங்கேயோ தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு இண்டிகேஷன். அது வந்து மான் கூட்டத்துக்கு வந்து பயங்கர தாகம். இந்த சம்மர் ஹீட்ல ஒரே தாகம். அங்க தள்ளி பார்த்தா தண்ணி இருக்கு, சரிவா ஓடி போய் அங்க போய் தண்ணி குடிச்சுட்டு நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இந்த மான் கணம் ஓடி போறதான். பெய்தேர்கிட்ட போனான்னாக்கா அது வந்து ஐயோ தண்ணியே இல்லையே, நம்ம தாகம் தீரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப துக்கமா அங்கேருந்து நகர்ந்து போறதான். அந்த மாதிரி பல ஜீவன்கள் வந்து இந்த உண்மையான அருள் மழை மலையிலேருந்து ஓடி கீழே கலெக்ட் ஆகி வர்றதுக்கு முன்னால இந்த பெய்தேருக்கு பின்னால போகக்கூடிய மான்கணம் மாதிரி வந்து இருமு சமயத்து 2, 3, 6 2 into 6 சமயங்கள்லயும் அந்த சஞ்சரிச்சுட்டு இருந்த பலவிதமான ஜீவன்கள் வந்து பெய்தேர் பின்னால போகக்கூடிய நசை தர வரும் நெடுங்கண் மான்கணம், தண்ணி வேணுங்கிற அந்த ஆசையினால தூண்டப்பட்ட நீண்ட கண்களையுடைய மான் கூட்டம் மாதிரி இந்த 6 சமயங்கள்லயும் பலவிதமான சரிகைகள் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தவப்பெரும் வாயிடை பருகி என்னத்தை குடிக்கிறது, பெய்தேர்ல போய் என்ன ஜலத்தை குடிக்கிறது, மிராஜ்ல தளர்வோடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன. பலதான் ஃபாலோ பண்ணி இந்த ஜீவன் வந்து களைச்சு போயிடுறதாம் தாகம் தீரலன்னு. அண்ணாமலையான் ஒரு தேவராஜ முதலியார் ஒரு அந்த டே பை டே வித் பகவான்லயும் எதுலயோ ஒரு இடத்துல சொல்றார், யாரோ வருவா ஆசிரமத்துக்கு, ஏதோ வேற ஏதோ ஆசிரமத்திலயோ மடத்திலயோ இருக்கக்கூடிய ஏதோ டிவோட்டிஸ் ஏதோ சொல்லுவா, அவளோட சம்பிரதாயத்தை பத்திலாம் அதான் சொல்லுவா. அப்ப வந்து இவர் ஒன்றும் சொல்ல அவளுக்கு அவளோட வழி இருக்கு, எதையும் பத்தி இவர் எதுவும் சொல்றது இல்ல. ஏதோ ஒரு பாயிண்ட் அவ சொல்றப்ப மட்டும் இவர் சொல்லுவார், ஒரு ஜீவன் வந்து பல ஜென்மாவா என்னென்னமோ கர்மாவெல்லாம் பண்ணி 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 போருன்னு களைச்சு போய் வந்து சேர்றது, அந்த ஜீவனை போய் நீ இன்னும் இதெல்லாம் பண்ணினாதான் உனக்கு முக்தி கிடைக்கும்,
இல்ல நீ இதெல்லாம் பண்ணாம இருந்தாதான் உனக்கு ஏதாவது நீ முன்னேறுவ அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறவர் ஒரு குருவா இருக்க முடியாது, சத்குருவா இருக்க முடியாது. அவர் அந்த ஜீவனுக்கு ஒரு யமனாவோ பிரம்மாவாவோ ஆயிடுறார் அப்படின்னு மட்டும் சொல்லு. அது தேவராஜ முதலியார் அதை கோட் பண்ணி சொல்வார், தீஸ் ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்ட்ஸ் he can use against anyone அப்படின்னு போட்டிருப்பார். அதாவது ஜீவனை நீ இதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறவன் யமன் மாதிரியும், இதெல்லாம் நீ பண்ணினாதான் தேருவேன்னு அது ஃபர்தர் ஆக்ஷனுக்கு வித்து போடுற பிரம்மா மாதிரியும் இல்ல, அந்த ஜீவனுக்கு பிறப்பு இறப்பு திருப்பி திருப்பி பிரம்மா கிட்டையும் யமன் கிட்டையும் போயிட்டு வரா மாதிரி அந்த கர்மாவில ஜீவனை தூண்டுறவர் வாஸ்தவத்துல குருவா வழிகாட்டுறவரா இருக்க முடியாது. நீ என்ன பண்ணிருக்கியோ அது போரும்பா அப்படின்னு சொல்றவர் தான் உண்மையான சத்குருவா இருக்க முடியும். நீ ஏன் அதை பண்ணின, நீ ஏன் இப்படி பண்ணல அப்படின்லாம் கேட்டு என்ன பண்றது, நீ என்ன பண்ணிருக்கியோ அதான் இருக்கு, போரும், என்ன இருக்கோ அது போரும் போரும் அப்படின்னு சொல்றவர் தான் வாஸ்தவத்துல சத்குருவா இருக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலையான் குருவினுடைய தன்மையை சொன்னதா தேவராஜ முதலியார் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார். சரி, நம்ம அதை எங்கேயாவது நிறுத்தின்னு ஆகணும், அதனால இங்கே நிறுத்திப்போம். தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை அண்ணாமலை அப்ப குரு எப்படி கைட் பண்ணுவார், நீ பண்றது சரியா தப்பான்னு? எதுவுமே பண்ண வேண்டாம், பேசாம இருன்னு சொல்றாரு. அதான் சும்மா இருன்னு அதான் சொல்றாரு. சரி, அது சும்மா இருக்க முடியாத ஜீவன் அப்படின்னு சொன்னாக்க அதுல சும்மா இருக்கிறதுக்கு, சும்மா இருக்கிற நிலைக்கு போகிறதுக்கு அந்த ஜீவனோட எனர்ஜியை எப்படி சேனலைஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணணுமோ அந்த வழியில கரெக்டா அதை நடத்தின்னு போவார். இது எல்லா எனர்ஜிஸையும் நீ பேசாம இருன்னா அப்படியே நிறுத்த முடியாது. ஏன்னா கர்ம வாசனை என்னெல்லாமோ இருக்கும். அத அது ஜீவன் அதோட ஆசைக்கும் சங்கல்பத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த எனர்ஜிஸை இயங்க விட்டாக்க இன்னும் ஃபர்தர் என்டாங்கிள்மெண்ட்ஸ்ல போய் மாட்டிக்கும். அதனாலதான் அந்த சரியைங்கிறதெல்லாம் குருவோட கைடன்ஸ்ல பண்றதுங்கிறது அல்டிமேட்டா இருக்கும். நம்ம அண்ணாமலை சுவாமிகள் எல்லாம் பில்டிங் கட்ட விட்டாரு பாருங்க. அது எப்ப கரெக்டா அந்த வால்வை திறக்கணும், அந்த எவ்வளவு தூரம் அதை கர்மால ஈடுபடுத்தணும், எப்ப ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அதெல்லாம் எந்த வழியில அதை சேனலைஸ் பண்ணணும், எல்லாம் அதுக்குதான் பர்ஃபெக்டா தெரியும் அதுக்கு. அப்ப என்னோடதெல்லாம் எப்ப எக்ஸாஸ்ட் ஆகும்? அது அவர் எல்லாரையும் கைடு பண்றாரு. நம்ம எவ்வளவு தூரம் நம்மளோட சங்கல்பத்தை குறுக்கே போடாதக்கு, அது ராமநாத பிரம்மச்சாரி அவரோட கேரக்டர்லதான் அது மேக்சிமம் பாக்கலாம். அதுகிட்ட ஏதாவது சொன்னா, எதுவா இருந்தாலும் சரி, கணத்துல குதியோ இல்ல இது பண்ணாத, இது அப்படியே போடு பின்னால என்ன சொன்னாலும் சரி பகவானே, அது சரி பகவானே, அது சரி பகவான் வார்த்தையில இல்ல, அந்த சமர்ப்பண பாவம். அது என்ன சொன்னாலும் அது அப்படியே அதுல அப்படி இருந்தாக்கா அதுக்கு அழிச்சுன்னு போறது ரொம்ப சௌரியமா இருக்கும். இல்லாட்டாலும் அழிச்சுன்னு போறது பாவம், அது ஒன்னும் யாரையும் விடுறது இல்ல. இருந்தாலும் என்ன, நம்ம தான் ஏறி குதிச்சு ஸ்பீட் பிரேக்கர்ல போய் இடுப்பு வலி வரும் நமக்கு தான். அதெல்லாம் நாங்க பிடிச்சிட்டோம் குரங்கு பிடியா, அதனால அந்த குரு பண்ணிதான் ஆகணும் எங்களை. அது நீங்க பிடிச்சிட்ட வைபவத்தினால இல்ல, அதோட கருணையினால பண்றது. கருணை காமிச்சு வர வழியே இல்ல, விட இறங்கவே முடியல. அந்த ராம்நாத் அவர் சொன்ன அவர் தானே அந்த குட்டு வாங்கினவர். கூட்டினதுலதான் அதுக்கு ஒரே சந்தோஷம், அடைஞ்சுட்டேடான்னு அதுல ஒண்ணு பெரிய சந்தோஷம். அது உங்க வாயால கேக்குறது இன்னும் அது ரொம்ப அழகா இருக்கு. அண்ணாமலை அள்ளி கொட்டுறது. சரி, ஓகே, அண்ணாமலை.